எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். சலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்ததித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறையை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதிலும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளிலும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவன் விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்துள்ள விலக்கல்களை முற்று முழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்துடைய வாழ்க்கை ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு காலமாக இருந்து கொண்டிருக்கின்றது. திடீரென வரக்கூடிய மரணத்துடன் அது முடிந்து போய்விடும். எனவே மரணம் வரையும் வாழ்க்கையை எப்படியோ கழித்து விடுவோம் என்று கழிக்கின்ற ஒரு காலம் அல்ல அது. பொதுவாக மனிதர்கள் தங்களோட வாழ்க்கையை மரணம் வரையும் எப்படியோ உலகத்துடைய காலத்தை முடிச்சிருவோம், அதில் செய்ய வேண்டிய விலையை செஞ்சிருவோம், இந்த உலகத்தை அடைவோம், அனுபவிப்போம் என்ற ஒரு போக்கில் தான் மக்கள் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கை அவ்வாறு தரப்பட்ட வாழ்க்கை அல்ல. இந்த வாழ்க்கையிலே அல்லாஹ் ஒரு பொறுப்பை சுமத்தி எங்களை அனுப்பியிருக்கிறான். அதைத்தான் நான் அமானிதம் என்று சொல்லுகின்றோம். பெரும் ஒரு அமானிதம் எங்கள் மீது பொறுப்பு சாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த அமானிதத்தை சுமந்தவர்களாகத்தான் உலகத்து வாழ்க்கையை நாங்கள் கழித்து கொண்டிருக்கிறோம். அந்த அமானிதத்துடைய பாரம் என்ன, அதனுடைய பொறுப்பு என்ன என்பதை பற்றி அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக வேண்டி பெரும் பெரும் படைப்புகளுக்கெல்லாம் இந்த அமானிதத்தை முன்வைத்து அதனுடைய பாரத்தை, அது அலட்சியப்படுத்தப்படுகின்ற பொழுது வருகின்ற பாரதூரமான விளைவுகளை அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்தி அதுக்கு பிறகுதான் மனிதர்களுக்கெல்லாம் படைத்திருக்கிறான். அந்த விடயத்தை அல்லாஹ் பரிசுத்தமான குர்ஆனிலே சொல்லுகின்ற பொழுது, இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்லி வல் ஜிபால் ஃபஅபைனா அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா வஹமலஹல் இன்சான். நாம் இந்த அமானிதத்தை வானங்களுக்கு முன்வைத்தோம். அல்லாஹ் வானத்தை பார்த்து கேட்டான், வானமே ஒரு அமானிதம் எடுக்கிறியா? வானம் கேட்டது, யா அல்லாஹ் அது என்ன என்று. அல்லாஹ் சொன்னான், அதில் சில ஏவல்கள் விலக்கல்கள் இருக்கிறது, அதை அமுல்படுத்தினால் என்னுடைய ரஹமத் சுவர்க்கம் கிடைக்கும், மாறு செய்தால் என்னுடைய சாபக்கேடு நரகம் முடிவாகும் என்று அல்லாஹ் சொன்னான். வானம் சொன்னது, யா அல்லாஹ் வழிபடுகிறேன், அமானிதம் சுமக்க இயலாதுன்னு சொல்லிட்டது. வழிபடுகிறேன், பொறுப்பு வானாது, பயமா இருக்குது. ஏன்? அதில் தவற வைத்து விட்டால் நரகத்தில் தவறை விழுந்து விடுவோம். மலைகளை பார்த்து நல்லா கேட்டான், பூமியை பார்த்து நல்லா கேட்டான். இதே பதில் வந்தது, இந்த பிரமாண்டமான இந்த உயர்ந்த வானமும் இந்த உறுதியான மலைகளும் விசாலமான பூமியும் பயந்து பின்வாங்கி விட்டது. அமானிதம் சுமக்க இயலாது. ஆனால் வழிபடுகிறோம். வானமும் பூமியும் மலைகளும் யாரெல்லாம் உன்னுடைய கட்டளைக்கு வழிபடுகிறோம், ஆனால் பொறுப்பு வானாது என்று பின்வாங்கி விட்டது. பிறகு அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை பற்றி கேட்டான். இதே கேள்வி பதில், ஃபஹமலஹல் இன்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதை சுமந்து விட்டார்கள். எனவே முழு மனித சமுதாயமும் அமானிதத்தை சுமந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய முடிவு நடந்து விட்டது. ஆனால் அமானிதம் சுமந்ததுக்கு பின்னால் இந்த மனிதர்கள் இந்த அமானிதம் என்ன என்று அறியாத மடத்தனத்திலையும் அதுல என்ன செய்யணும் என்று அவருடைய ஹக்கை நிறைவேற்றாத அவருடைய அநியாயமும் அங்கே அல்லாஹ் வெளிப்படுத்துகின்றான். இன்சான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா. அமானித சுமந்த மனிதன் அது என்ன இருக்கை என்பது அறியாத ஜஹூல், மிகப்பெரிய ஒரு மடையனாகி விட்டான். உலகத்திலே சில சில உலக விடயங்களை அறியாத மடத்தனம் பேசுகிறோம். படிப்பறிவு இல்லாத ஒரு மடையன் என்று சொல்கிறோம். இவருக்கு உலக விஷயம் தெரியாத மடத்தனம் என்று சொல்கிறோம். இவருக்கு இவருடைய முன்னேற்றம் தெரியாத மடத்தனம் என்று சொல்கிறோம். அல்லது இப்படி சின்ன சின்ன மடத்தனங்கள் இருந்தாலும் அல்லாஹ் சொல்றான், இது மடத்தனம் அல்ல, ஜஹூல்,
மிக பெரும் ஒரு மடத்தனம், மடத்தனத்திலே உச்சகட்ட மடத்தனம் இது சுமந்த அமானிதம் என்னென்று உணராத மடத்தனம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், இதிலே பாரதூரம் என்ன தெரியுமா? லலூம், லாலிம் அல்ல, அநியாயக்காரன் இல்ல, இவன் மிகப்பெரிய அநியாயக்காரன். இதனுடைய ஹக்கு நிறைவேற்றாமலுக்கு இந்த அமானிதம் சுமந்திருக்கிறமே எப்படி வாழ வேண்டும், இந்த வாழ்க்கையில் அல்லாஹ்வுடைய கட்டளை எப்படி நிறைவேற்ற வேண்டும், கடமைகள் என்ன என்பதை உணர்ந்து செயல்படாத அநியாயக்காரனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் தஆலா இந்த விடயத்தை பொறுப்பை கூறி அந்த பொறுப்பிலே அலட்சியமாக இருப்பதுடைய அந்த பாரதூரமான விளைவை அல்லாஹ் சொல்லி முடிக்கின்றான். எனவே சகோதரே, அதனால வாழ்க்கை முடிவதற்கு முன்னால் எங்களோட பொறுப்பு நிறைவேற்றி முடிக்கப்பட வேண்டும். அதனால் அல்லாஹ் சொல்ற அந்த பொறுப்பை நிறைவேற்றுவதற்கு சுருக்கம் என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டங்களிலேயும் அல்லாஹ்வுடைய பயம் மிகைத்தால் வாழ்க்கை சீராகும், மடத்தனம் நீங்கிரும், அநியாயம் வராது. அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல் போகின்ற பொழுதுதான் மனுஷன் அநியாயத்துக்கு பயம் இல்லாமல் போறான். அல்லாஹ்வுடைய பயம் வருகின்ற பொழுது யாருக்கும் எதற்கும் அநியாயம் செய்ய மாட்டார். அதனால் அல்லாஹ் தஆலா முதலாவது சொல்கிறான், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன் பயப்பட சொல்ல தெரியுமா? வல் தன்துரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதின், நாளைய நாள், மறுமை என்பதை அல்லாஹ் கதின்னு சொல்ல, நாளை, நாளைக்கு இந்த பக்கத்திலானே மனித சிந்தனை. மறுமை என்பது எப்பயோ நடக்க இருக்கிறது, அதை விடுங்களேன், இப்ப வரப்போறோம் இல்லையே. நாம் எல்லாம் மௌத்தாகி, மனித சமுதாயம் எல்லாம் மௌத்தாகி, உலகத்தில் இந்த படைப்பு எல்லாம் அழிஞ்சி ஒளிஞ்சி மண்ணோடு மண்ணாகி மறைஞ்சி சூரூதி, அதுக்கு பின்னால எத்தனையோ வருஷங்களுக்கு பின்னால தானே மீண்டும் எழும்புறது. அது எவ்வளவோ காலம் இருக்குது, அதை பின்னதி யோசிப்பான் என்றுதான் மறுமை என்பதை நாங்க தூக்கி அப்படியே வச்சிட்டோம். இது பிறகு பார்ப்போம். இப்ப நாங்க இந்த 10 வருஷத்துக்குள்ள என்னத்தை சாதிக்கிறது, இந்த 5 வருஷத்துக்கு என்னத்தை சாதிக்கிறது, இந்த 40 வருஷத்துக்குள்ள எதை சாதிப்பது, அந்த ஃபைலை தூக்கி வைப்போம், இதை தூக்கி போய் பின்னால வைப்போம். எப்பயோ நடக்க போகிறது, இப்ப இல்லையே. அந்த சிந்தனையை உடைச்சி அல்லாஹ் சொல்றான், மா கத்தமத் லிகதின், நாளைக்கு. மறுமை என்பது நாளை தான். இன்று வாழுகிறீர்கள், நாளை உங்களுடைய மறுமை. அதனால மறுமைக்கு என்ன அனுப்பிச்சுன்னு பாருங்க. மா கத்தமத் லிகத், என்ன அனுப்பிடுச்சிங்க நாளைய மறுமைக்கு? இன்றைக்கு அனுப்புனது என்ன, என்ன அனுப்பியிருக்குது? இந்த சிந்தனையோட வாழ்க்கையை வாழுங்கள், அப்போது மறுமை எங்களுக்கு வெற்றிகரமானதாக அமையும். சில தீனுடைய விடயங்கள் விளங்குறண்டா ஒரு மனிதனுக்கு மறுமை அவருக்கு முன்னால வர வேண்டும். மறுமையத்துக்கு பின்னால வச்சிட்டோம்டா, அல்லது மறுமையை தூரத்தில் ஆக்கிட்டோம்டா. இப்ப இல்லையே, மறுமை இப்ப வரப்போறலையே, எப்பயோ வரப்போ தூரத்தில் ஆக்கிட்டோம்டா, தீனை ஏற்றுக்கொண்டாலும் விளங்காது. விளங்காமத்தான் ஏற்றுக்கொள்வார்கள், விளங்கி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். தீனை ஏற்றுக்கொள்வது பிரச்சனை இல்லை. எல்லாரும் சொல்லுவோம், அல்லாஹ் சொன்னது தானே, ஏற்றுக்கொள்ள தானே வேணும். குர்ஆன் வந்திருக்கா, அப்ப சரியா தான் இருக்கும். ஹதீஸ் தானே, அப்ப நாங்க நம்புறோம், நாங்க இல்லைன்னு சொல்ல இயலாதே. அப்படி மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். விளங்கி ஏற்றுக்கொள்வாங்களா? இல்லை, விளங்க மாட்டார்கள். விளங்காமத்தான் ஏற்றுக்கொள்வார்கள். சொல்ல, விளங்கி ஏற்றுக்கொள்ளனா என்னப்ப? விளங்காம ஏற்றுக்கொள்றது, விளங்கி ஏற்றுக்கொள்றது அப்படின்னா என்ன சொல்ல? அதை எப்படின்னு விளங்கப்படுத்த இயலாது. விளங்குன ஒரு சமுதாயத்தை பார்த்தா விளங்கும். சஹாபாக்கள் எல்லாம் விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள், விளங்காம ஏற்றுக்கொள்ளல, விளங்கி ஏற்றுக்கொண்டார்கள். ஆயத்திறங்குது, மந்தல்லதி யுக்ரிதுல்லாஹ கர்தன் ஹஸனன் ஃபயுதாயிஃபஹு, அல்லாஹ் கடன் கேட்கிறான், அல்லாஹ் கடன் கொடுங்க, அல்லாஹ் ரெட்டிப்பாக்கி திருப்பி தருவான். கடன் போய் அப்படி அறவிடா கடன் அப்படி போற கடன் இல்லது, அப்படியே கிடைக்கிறது மட்டுமில்ல, அதை போல பல மடங்கு கிடைக்கும். சொல்லி நாங்களும் ஏற்றுக்கொள்வோம். நாங்கள் மறுப்போமா இதை? அடே சரிதானே, குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ் கடை கேட்கிறான், ரெட்டிப்பாக்கி தருவான், ஓ அது ஹக்கு தானே. நாங்க யாருமே இதை சந்தேகப்பட மாட்டோம், ஏற்றுக்கொள்வோம். ஆனா விளங்காம தான் ஏற்றுக்கொண்டிருப்போம். ஏன் தெரியுமா? விளங்கி ஏற்றுக்கொண்டா என்ன செஞ்சாங்க? ஆயத்து இறங்கின உடனே ஓடி போனார்.
ஒரு சஹாபி ரோட்டில் நின்று கொண்டு மனைவியை கூப்பிட்டுட்டார். உம்மு தஹ்தா இல்லையா, மனைவியை கூப்பிட்டா வெளியில வா, நான் இது அல்லாஹ் கடனாக கொடுத்து விட்டேன், முழு தோட்டத்தையும் அல்லாஹ் கடனாக கொடுத்து விட்டேன். அல்லாஹ் கொடுத்து வீடு, அவரை வீடு அதுக்குள்ள சொல்ல நாம இப்படி பேச இயலுமா? என் மனைவியை கூப்பிட இயலுமா? அவர் சொல்ல நீங்க போங்க நான் இருக்கிறேன்னு சொல்லுவா. சில மனைவி என்ன தெரியுமா பேசினா, என்ன பேசிருக்கணும், அந்த வீட்டை மட்டும் விட்டு மற்றது கொடுத்துக்கலாமே அப்படி பேசினா நியாயம் தானே. வீட்டையும் சேர்த்தா கொடுத்துட்டீங்க அப்படியெல்லாம் பேசின விளங்கின பொம்பளை. அவ சொன்னா ரபிஹத்தி திஜாரா, ரபிஹத்தி திஜாரா, ஓ லாபமான வியாபாரம், அல்லாஹ் கடனா கொடுத்துட்டீங்க, இருக்கிற வீட்டையும் தோட்டத்தையும் சேர்த்து கொடுத்துட்டீங்க, நான் வரேன் என்று சொல்லி சந்தோஷமா வீட்டை விட்டு வெளியில வந்தான். இது விளங்கி ஏற்றுக்கொண்டது. நாம அவ்வளவு சொன்னாலும் 1000 ரூபாய் காசை கொடுக்குறையா, 50 ரூபா கொடுக்குறையா, இல்ல பிறகு கொடுப்போம், ஒன்றும் இல்லை யோசிச்சு கொடுப்போம், இது விளங்காம ஏற்றுக்கொண்டது. நாங்க திருமணத்துக்கு லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் செலவழிப்போம், பெண்ணாளைக்கு ஹஜ்ஜி பெண்ணாளைக்கு பல்லாயிரக்கணக்கில் செலவழிப்போம், உதயாவுக்கு 7வது ஒரு பங்கு இல்லையான்னு கேட்போம். பங்கு ஒரு மாடு கொடுக்கலாம் தானே, உங்களுக்கு ஒரு ஆடு ஒன்று கொடுக்கலாம் தானே, கொடுக்கலாம் தான். நீங்களோட பிள்ளைக்கு உடுப்படுத்தது உதவியா விட கூட, ஒரு பிள்ளைக்கு எடுத்தது ஒரு ஒட்டகமே வாங்கலாம் பெண்ணுக்கு செலவழிச்சது, ஆனா அப்படி கொடுக்க மாட்டோம். அப்ப இங்க பங்கொண்டு இல்லையா, 7 பேர் செய்யற இல்லையாண்டு, இது என்னது, இது கொஞ்சம் விளங்கி ஏற்றுக்கொண்டது. என்ன கூட்டம் என்ன அறவே விலங்கெல்லாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. அவங்க 5 ரூபா 10 ரூபாயில முடிச்சு கொள்றாங்க சதக்கா, பெண்ணால் சதக்கா 50 ரூபா 100 ரூபா, அறவே விளங்காம ஏற்றுக்கொண்டது. சஹாபி முழு தோட்டத்தையும் கொடுத்தார். அல்லாஹ் கடன் கேட்கிறானா, இந்தா கொடுத்து அல்லாஹ் தந்தாதானே, கொடுத்தாச்சு, வீட்டை விட்டு வெளியிடவா, பொம்பளை சொன்னா ரபிஹத்தி திஜாரா. இதுதான் விளங்கி ஏற்றுக்கொண்டது. சில தீன் எப்படி விளங்கிச்சு அவங்களுக்கு, மறுமை முன்னால தீன் விளங்கிடுச்சு. எங்களுக்கு மறுமை என்பது சிலாக்களுக்கு கற்பனை மாதிரி, சிலாக்களுக்கு மறுமை என்று இருக்குதுன்னு சொல்றாங்க, நாங்க இல்லைன்னு மறுக்கல, இருக்குதுன்னு மனசுக்கு எடுக்கவும் இல்லை. பொதுவாக பொதுமக்களுடைய நிலைப்பாடு என்னன்னா, மறுமை ஒன்று இல்லைன்னு நாங்க மறுக்கவும் இல்லை, இருக்கிற என்ன செய்யறேன்னு மனசுக்கு எடுக்கவும் இல்லை. காலையில் எழும்பின உடனே மறுமைக்காக என்ன செய்வோம் அப்படி யோசனை என்று வருகிறதா? இன்றைய பொருளாதாரத்தின் மறுமைக்கு பங்கு என்ன, இன்றைய அமல்களில் மறுமையுடைய பங்கு என்ன, அப்படி யோசிக்கிறது அவசியமா? சரி, அதனால மறுமை எப்ப முன்னுக்கு வருதோ, நெருக்கமா வருதோ, தீன் பூர்த்தியா விளங்கும். மறுமையை விளங்காத ஒரு மனுஷனுக்கு அவனை வச்சுக்கொண்டு எவ்வளவு நேரம் விளங்கப்படுத்தினாலும் ஒன்றும் விளங்காது. நீங்க சொல்லலாம் சரின்னு எழுப்பிட்டு போவார், ஒன்றும் செய்ய மாட்டார். அவருடைய மறுமை விளங்கலன்னா துணியா ஏமாற்றும், அவ்வளவுதான். ஒரு மனிதர் மறுமை எவ்வளவு தூரமாக்குறாரோ அந்த இடைவெளி இருக்குதானே. நினைக்கிறேன் 50 வருஷம் வாழுவேன்னு யோசிக்கிறேன், இந்த 50 வருஷத்துக்கு பிறகு மரணத்தை யோசிக்கிறார். அந்த 50 வருஷத்துக்குள்ள அந்த இடைவெளியில துனியா வரைய மாத்தி போட்டுரும். அதான் நபி ஸல்லல்லாஹு அவங்க அந்த இடைவெளி விடாமலுக்கு மறுமையை கிட்ட வச்சு கொண்டாங்க. இஸ்திஞ்சா போயிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயமம் செஞ்சுட்டு வந்தார்கள். சாபி சொன்னார், யார் சொல்லதா, தண்ணி இந்தானே இருக்குது, என்னது தயமம் செஞ்சேன்? தண்ணினா தயமம் செய்ய தேவையில்லையே, அல்லது வேறு நோய், அப்படி நோய் ஒன்று இல்லை ரசூலுல்லாஹ்க்கு தெரியும். சஹாபிக்கு ஸல்லல்லாஹு சொன்னாங்க, லா அல்லி லா அபுலை இலைஹி, தண்ணி அந்த அருகில்தான், இந்த தண்ணியை அடைய இயலாமல் மௌத்து வந்துட்டுண்டா. இந்த அருகில் தண்ணி எவிடத்தை செஞ்சா போயிட்டு இந்த தண்ணிக்கு இந்த சில 8களுக்குள் அவிடத்தை தயமம் செஞ்சிட்டு 8களுக்குள் மரணம் வந்து விடலாம். நாம நூற்றாண்டை யோசிக்கிறோம், 100 வயசாக இல்லையே என்று. நபிச்சவர்கள் 8க்குள் மரணம் வந்து விடலாம் என்று இடைவெளி விடாமலைக்கு மறுமையை துனியாவோடு சேர்த்துக் கொண்டார்கள். அல்லாஹ் இடைவெளி இல்லாம சொல்றான், மா கத்தபந்திலே கதன், இன்றைய நாளோட மறுமையை சேருங்க, நாளை மறுநாள் இல்ல, இன்றைய நாளுடைய மறுமையை சேருங்க. இடைவெளி விட்டீங்கன்னா அதுக்குள்ள துனியா புகுந்து உங்களை ஏமாத்தி போட்டுரும். துனியா எவ்வளவு ஏமாத்துதோ மனிதன் அந்த அளவு அந்த துனியாவுக்கு அடிமையாகுவார், அவர் பணத்துக்கு அடிமையாகுவார்,
பதவிக்கு அடிமையாகுவார், உலகம் ஒரு போக்குக்கு அடிமையாகுவார். நினைப்பார் இதுதான் முன்னேற்றம் என்று சொல்லி, ஏமாற்றத்துக்கு முன்னேற்றம் என்று பெயர் வைப்பார். அடுத்த கட்டத்தில் பாவத்துக்கு அடிமையாகுவார், ஹராத்துக்கு அடிமையாகுவார். அங்கே பயங்கரமான விடயங்களுக்கு போதைக்கு அடிமையாகுவார். தன்னை அழிச்சு கொள்ளக்கூடிய பயங்கரமான பாவங்களுக்கு அடிமையாகுவார். அடிமைத்துவம் ஆரம்பிச்சது அங்க பணத்துக்கு அடிமையாகி, பதவிக்கு அடிமையாகி, உலகம் போற போக்குக்கு அடிமையாகி, உலக முன்னேற்றம் தான் வாழ்க்கை முன்னேற்றம் என்ற அந்த முடிவுக்கு வந்து, அப்படி என்றால் உலகத்தில் அனுபவிப்போம், அவ்வளவுதான். மரமே என்பது பெய்த தூரத்துக்கு அனுபவிக்கிறது உலகத்தில் தான். எங்கே எவ்வளவு அடையலுமோ அடைவோம், அனுபவிப்போம். இந்த முடிவுக்கு வந்து அப்படியே போக பாவங்களுக்கு அடிமையாகி, ஹராத்துடைய பயம் இல்லாமல் போய், பிறகு போதைக்கு அடிமையாகி, மதுவுக்கு அடிமையாகி, போதை வசதிக்கு அடிமையாகி தன்னை அழிச்சு கொள்ளக்கூடிய நிலைக்கு மனுஷன் வந்துடுவார். ஏன் அல்லாஹ் தஆலா மனிதர்களை அழைக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஜீபு லில்லாஹி வ லிர்ரசூல், ஈமான்கொண்ட மக்களே, அல்லாஹ்வும் ரசூலும் உங்களை அழைச்சா விடையளிங்க. என்ன கிடைக்கும் தெரியுமா? லிமா யுஹ்யீக்கும், அல்லாஹ் உங்களை வாழ வைப்பான். ஈமானுடைய உயிரோட்டம் கிடைக்கும், வாழ்க்கை செழிப்பாகும். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு நீங்க விடையளிங்க, வாழுவீங்க. அடுத்தவங்க மாத்தி போட்டா என்ன வரும்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளை நீங்க புறக்கணிச்சா சாகுவீங்க, நீங்க அழிவை நோக்கி போவீங்க. வாழுவீங்க தான். வாழ்க்கையின் ஒவ்வொரு கட்டமும் சாவை நோக்கி போய்கொண்டிருக்கும். அழிங்கி போற வாழ்க்கை. இன்னைக்கு வாழ்ந்தது வாழ்க்கையா இருக்காது. இன்றைய வாழ்ந்ததுடைய முடிவு ஒரு விரக்தி, ஒரு சோகம். வாழ்ந்த மாதிரியே இல்லை. இந்த நாள் செத்து போன நாள் மாதிரி, செத்து போன உணர்வுகள், சோகத்துடைய முடிவுகள். எப்படி ஒவ்வொரு நாளும் செழிப்பாக இருக்காது, சோகமாகவே கழிஞ்சு போகும். அவர் கடைசியில சாகுவதற்கு முன்னாலே சாகுவதற்கு முடிவெடுப்பார்கள், தற்கொலைக்கு போவார்கள். மரணம் வரல, மரணத்தை யோசிக்கிறான். ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு விடையளிக்கலையே, மாறித்தானே போறீங்க, புறக்கணிச்சு. அப்ப நீங்க சாகுவதைத்தான் ஆசை வைப்பீர்கள். அல்லாஹ் ரசூலுடைய கட்டளையை விடையளித்த மனிதர், அவர் மரணம் வருந்தானே, அப்ப அங்க சாகுறாதானே? இல்ல, அவர் மரணத்தின் நேரத்தில் அவருக்கு நிரந்தர வாழ்க்கை நன்மாராய் சொல்லப்படும். ஊர் உலகமெல்லாம் சொல்லப்படும் மரண அறிவித்தல். ஆனா மலக்குகள் வந்து நெல்வாழ்வின் அறிவித்தல் கொடுப்பார்கள். புறக்கணிச்சு போன மனிதர் வாழுகிறார், உள்ளம் மரணத்தை ஆசை வைக்கிறது. சாகுவோமே சாகுவேமே, நஞ்சு குடிச்சிட்டு சாகுவோமா, அல்லது சாகுறேன்னா உலகத்தை விட்டே போறது. அதுக்கு முன்னால் உள்ள ஸ்டெப் என்ன? ஊரை விட்டு ஓடுவோம், நாடை விட்டு ஓடுவோம், குடும்பத்தை விட்டு ஓடுவோம், கடைசியில் தான் உலகத்தை விட்டு ஓடுவோம். ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு விடையளிக்கண்டா வாழுவது உங்களுக்கு வெறுப்பாயிரும். வாழுகின்ற இடம் வெறுப்பாயிரும், குடும்பம் வெறுப்பாயிரும், சமூகம் வெறுப்பாயிரும், ஊர் வெறுப்பாயிரும், நாடு வெறுப்பாயிரும், கடைசியில உலகமே வெறுப்பாயிரும். எங்க நான போய் சாகுவோம்னு முடிவெடுப்பீங்க. உலகத்தில் பார்க்கிற முன்னேற்றம் அடைஞ்ச நாடுகளில் கல்வியில முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், அரசியல முன்னேற்றம், அப்ப மனுஷன் வாழ்க்கை எப்படி இருக்குது? அந்த நாடுகளிலே வருகின்ற ஒரு செய்திதான் தற்கொலை. உலகத்தில் டெக்னாலஜியில வேகமா முன்னேறிய நாடுகளே உண்டு ஜப்பான். உலகத்தின் தற்கொலையில வேகமா போற நாடு ஜப்பான். தற்கொலையில் வேகமாக போய்கொண்டிருக்கிற மக்கள். ஏன்? அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைக்கு அவங்க விடையளிக்கல, சாகரத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள். சடப்பொருள்களின் முன்னேற்றத்தில் வாழ்க்கையை எல்லாம் அமைக்கவில்லை. உலகத்தில் சயின்ஸ் டெக்னாலஜி மூலமாக சடப்பொருளுடைய முன்னேற்றம் வந்திருக்குது. பெருமதியான சாமான் பாருங்க, எவ்வளவு பெருமதியான வாகனம் வந்திருக்குது. 40 வருஷத்துக்கு முன்னால் இப்படி வாகனம் இல்லையே. எவ்வளவு பெருமதியான எங்கட உபகரணங்கள் இருக்குது. எங்கட வேலையில குயிக்கா செய்ய முடியக்கூடிய சாதனங்கள் வந்திருக்கிறே. என்னது? அதெல்லாம் டெக்னாலஜியுடைய பிரயோசனங்கள். மனிதன் பாவிக்கிற சடப்பொருட்கள் முன்னேற்றம் அடைஞ்சிருச்சு. மனிதன் அதனால முன்னேறது இல்லை. மனிதனுக்குரிய அறிவில்லது. மனிதனை பெருமதியாக்குற அறிவில்லது. மனிதன் பாவிக்கிற சாமான பெருமதியாக்குற அறிவு.
மனிதனை பெருமதியாக்குற அறிவை அல்லாஹ் முதலாவது மனுஷன் படைச்சக்கிலே கொடுத்துட்டான். இல்லாட்டி அந்த மனுஷன் பெருமதி ஆக்கல் ஒரு குறைபாடு வருமே. முதல் மனுஷன் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர் கொடுத்த என்ன டெக்னாலஜி, அவர் கொடுத்த என்ன கல்வி, அவர் கொடுத்தது அல்லாஹ் ஈமான கொடுத்தான், தீன கொடுத்தான், வஹிய கொடுத்தான், சுஹப கொடுத்தான். ஏன்? இது மனுஷனை பெருமதியாக்கும், மனுஷ வாழ்க்கையை மேம்படுத்தும். அதனால முதல் மனுஷன் முதல் நபி. முதலாவது மனுஷன் நபியாக இல்லைண்டா அந்த மனுஷன் பெருமதியற்ற மிருகம் போல தான் வாழ்ந்திருப்பான், மனுஷனா வாழ்ந்திருக்க மாட்டான். மனுஷனை மனுஷனாக வாழ வைப்பதற்குரிய வழிகாட்டல் அல்லாஹ் ரசூலுடைய அழைப்பு, அல்லாஹ் ரசூலுடைய கட்டளைகள். அதுக்கு நீங்க விடையளித்தா லிமா யுஹ்யீக்கும், அல்லாஹ் வாழ வைப்பான். பெருமதியான மனுஷனா வாழுவீங்க. உங்களோட வாழ்க்கையின் முடிவு மரணம், அழிவில்லை. அந்த முடிவிலும் உங்களுக்கு வாழ்க்கை நன்மாதான் சொல்லப்படும். இன்னல்லதீன காலு ரப்புனா அல்லாஹு சும்ம இஸ்தகாமு தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா அல்லா தகாஃபு வலா தஹ்சனு. ரப்பு அல்லாஹ் என்று சொல்லி அதில் யாரெல்லாம் உறுதியாக இருந்தார்களோ, நிலைமைகள் எப்படி மாறினாலும் கூடினாலும் குறைஞ்சாலும் ரப்பு அல்லாஹ் படைச்சவன் அல்ல, பரிபாலிக்கிறவன் அல்ல, வாழ வைக்கிறவன் அல்ல என்று அல்லாஹ்வுடைய நம்பிக்கையோட அல்லாஹ்வுடைய தொடர்போட யாரு மரணம் வரையும் உறுதியாக இருந்தார்களோ, இன்பத்திலும் துன்பத்திலும் செல்வத்திலும் ஏழ்மையிலையும் தனிமையிலையும் கூட்டிலையும் நோயிலையும் ஆரோக்கியிலையும் எல்லா நிலைமைகளிலையும் அல்லாஹ் என்னுடைய ரப்பு என்று அல்லாஹ்வுடைய தொடர்புடைய யார் வாழ்ந்தார்களோ, மரணத்தின் நேரத்தில் வாழ்வு முடங்கி அழிவுண்டு வராது. ஊரெல்லாம் சொல்லும் மரண அறிவித்தல், மலக்குகள் வந்து சொல்வார்கள் வேறொரு அறிவித்தல். மரணித்து முடுங்கி வாழ்க்கை முடுங்கிட்டு சொல்லல, அவர்கள் சொல்லுவார்கள் இனித்தான் நீங்கள் செழிப்பாக வாழ போறீர்கள். எங்க? நுஸுலம் மின் கஃபூர் ரஹீம், இரக்கமுடைய அன்பான அந்த ரப்பிடத்திலே அல்லாஹ்விடத்திலே விருந்தாளியாக நிரந்தரமாக வாழுங்க. நல்லா சொல்ல எங்க வாழ்ற நஹ்னு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்து துன்யா ஃபில் ஆখিরা, நாங்க உங்க கூட வருவோம், விட்டுப்பட்டு போவே இல்லை. அந்த வாழ்க்கை எங்க போறது, எப்படி போறது? தட்ட தனியா தடுமாற்றம் தானே, நான் மட்டும் தானே தனியா போறேன், இந்த ரூஹு தனியா போகுது. மலக்குகள் சொல்லுவாங்க உலகத்திலே உங்களுக்கு கூட நாங்க இருந்த நீங்க காணல. ஃபில் ஹயாத்து துன்யா, உலக வாழ்க்கையில முன்னுக்கு பின்னுக்கு நாங்க திரிஞ்சோம், உங்களுக்கு தெரியாது. நீங்க எங்க இருந்தாலும் உங்களுக்கு முன்னால பின்னால நாங்க தான் சுத்தி தெரிஞ்சோம். மலக்குகள் ஒவ்வொரு மனிதனையும் சுத்தியும் மலக்கில் இருந்து கொண்டிருக்கார்கள். சக்ராத்தில் வந்து சொல்வார்கள் உலகத்துல நாங்க உங்களுக்கு கூட இருந்தது, இனியும் உங்களுக்கு கூட இருப்போம். இப்ப கண்ணால பாத்துட்டீங்களே, கண் பார்க்கல ரூஹு பார்க்குது. இப்ப இது பின்னாலையும் உங்களை அல்லாஹ்வை சந்திக்கும் வரையில நாங்கள் கூடவே இருப்போம். உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சுவர்க்கம் முடிவாகிவிட்டது என்ற நன்மாராயத்தை எடுத்துக்கொண்டு போங்க என்று சக்ராத்திலே மலக்குகள் சொல்வார்கள். எனவே சோழே, அந்த வாழ்க்கை முடிவு வாழ்க்கை முடிகின்ற நேரத்திலே காட்டப்படும், இடையில காட்டப்படாது. இடையில நாங்க என்ன பார்ப்போம்? உழைச்சி எவ்வளவு இருக்குது, படிச்சு எவ்வளவு போய் அடைஞ்சிருக்கிறோம், முயற்சி செஞ்சு எவ்வளவு சேர்த்திருக்கிறோம், ஏதான் பார்க்கலாம். 40 வருஷமா சேர்த்த சொத்து எவ்வளவு, 20 வருஷமா படிச்ச பட்டம் எவ்வளவு, 50 வருஷமா அடைஞ்ச அதிகாரம் எவ்வளவோ, இதைத்தான் பார்ப்போம். இதுல பேலன்ஸ் எவ்வளவுன்னு சொல்லி உலகத்தில் வாழ்ந்த 40 வருஷத்துல ஆகிரத்துடைய ஏற்பாடு என்ன யார் யோசிக்கிறோம்? எங்க பார்க்கறது? அதெல்லாம் என்னத்துக்கு எப்படி பார்க்கிற விட்டுட்டோம். வந்து அல்லாஹ் பாருங்க, ஒவ்வொரு நாளும் பாருங்க. அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கணக்கு பார்க்கிற மாதிரி ஒவ்வொரு நாளைக்கு வியாபாரி கணக்கு பார்க்காரு, அந்த தோரணையில ஆகிரத்துக்குரிய பயணத்தில் அன்றாட கணக்கை சொன்னார்கள். சூரியன் உதிக்கின்ற ஒவ்வொரு நாளையிலையும் மனிதன் தன்னுடைய ஆத்மாவை வியாபாரத்தில் போடுகின்றான். தன்னுடைய ஆத்மாவின் வியாபாரம் ஆரம்பமாகுது. எப்ப ஆரம்பமாகுது? குல்ல யௌமின் தத்லு ஃபீ ஷம்ஸ், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாள், சூரியன் உதிக்கிற ஒவ்வொரு நாளையிலையும் அன்றைய நாளுடைய வியாபாரம் ஆரம்பிக்குது. ஒரு வியாபாரம், முஸ்லீம் காபீர் எல்லாரும் சரி வியாபாரம். காலையில் வந்தாங்க, அவருடைய மூலதனத்தை போட்டாங்க. ஒரு 10 லட்சம் ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். 50 லட்சம் வியாபாரம் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். 5000 ரூபாய் போட்டு வியாபாரம் தொடங்கி இருக்கிறார். இவர் மாலையில பார்ப்பார்,
இது 9-10 மணிக்கு எவ்வளவு இப்ப இருக்குது, இன்றைய வியாபாரத்துடைய முடிவு என்னன்னு பார்ப்பார். சொல்ல அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபபாயுன் நஃப்ஸா, ஆத்மாவுடைய வியாபாரம் நடக்கிறது. இதனுடைய முடிவு என்ன தெரியுமா? முஅத்திகுஹா அவ் முபிகுஹா. ஒன்று, இன்றைய நாள் காலையில் ஆரம்பிச்சோம், நல்லது கெட்டது ஹலால் ஹராம் எப்படி மாறி மாறி நடக்குதானே. பள்ளியில் வந்து தொழுதோம், அங்கே பாவமன் செஞ்சோம், குர்ஆன் ஓதணும், அங்கே புறமும் பேசணும், திக்ரும் செஞ்சோம், அவனுக்கு ஏசிட்டும் போனோம், சதகாவும் கொடுத்தோம், என்னோட ஹக்கையும் கொஞ்சம் பறிச்செடுத்தோம். இப்படி போட்டு போட்டு பிளஸ் மைனஸ் போட்டு 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 முடிஞ்சு கடைசியில தூங்க போறோம். அங்க முடிவு என்ன தெரியுமா? நீங்க தப்பிட்டீங்க நரகத்திலிருந்து. நன்மைகள் மிகைத்து விட்டது. சில சில தவறுகள் நடந்தது, நன்மைகள் மிகைத்து விட்டது. அதனால இரவில முடிவு, இன்றைய நாளுடைய முடிவு முஅத்திகுஹா, நரகத்திலிருந்து விடுதலை பெற்ற நாள். அதனால கடைசி நேரம் என்ன செய்யணும்? இஸ்திக்ஃபாரோட படுக்கணும். ஏதோ ஞாபகம் இல்லை, என்ன தவறு நடந்துச்சோ, என்னத்தை பார்த்தோனோ, என்னத்தை கேட்டனோ, யாருக்கு என்னத்தை பேசினோ, ஒன்னு ஞாபகம் இல்லை. ஞாபகம் இருந்தால் என்ன செய்ய? அது அபூ ஹுரைரா அவங்க அப்படியான சூழல் இல்லை. இருக்கிறதே ரசூலுல்லாஹி சமூகத்தில், பேசுறதே ஹதீஸ், கேட்கிறதும் அதுதான். வேற பாவங்களுடைய சூழல் அங்கே இல்லை. என்றாலும் தூங்க போகின்ற பொழுது 12,000 தடவை இஸ்திக்பார் செய்கின்ற பழக்கம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அவங்க பேக்கில் ஈச்சம் கொட்டைகளை வச்சிருந்தாங்க. என்ன இஸ்திக்பார் செய்வார்கள், அடிமை பெண் அதை நிறைப்பி வச்சிருவா. வந்து 12,000 தடவை. நாம சும்மா ஒரு வருஷம் போகுமா 12,000 இஸ்திக்பார் செய்யறதுக்குன்னு சொல்லி. சரி, 12,000 100வது இஸ்திக்பார் செய்யற இல்லையா? நாம தூங்க போறோம், இந்த அல்லாஹ் பிஸ்மிக்கு அமூத்துனான்னு சொல்கிறோம், தூக்க துவா ஓதுற இல்லையே. சாப்பிட போனா சாப்பாடு துவா ஓதுறோம், குடிக்க போனா குடிக்கிற துவா ஓதுறோம், உடுக்க போனா கசானி உடுப்பு துவா ஓதுறோம், தூங்க போனா தூக்க துவா ஓதுறல்ல. ஓதுறோம் எப்படி ஓதணும்? அல்லாஹ் பிஸ்மிக்கா அனாமோ அஸ்தாக்கிரலாம் ஓதணும். அந்த தூக்க துவாவை கேன்சல் பண்ணி போட்டு மௌத்துடைய துவா தரப்பட்டுச்சு. ஏன்? மௌத்தன் யாருமே நினைக்க மாட்டீங்க, விரும்ப மாட்டீங்க, அதனால் பலாத்காரமாக தரப்பட்டிருக்குது. அப்படி சின்ன பிள்ளைக்கு இன்ஜெக்ஷன் அடிக்கிற மாதிரி அந்த விரும்பி வருமா? சாக்லேட் திங்கிற மாதிரி வருமா? சாப்பாட்டுக்கு வர வருமா? இல்லை, விரும்பாது. பிடிச்சு கொண்டு அந்த மருந்து அடிக்கிறோம். வந்து அதே மாதிரி ஒரு நிர்பந்தமாக நீ சொல்லுவாயால் என்ன சொல்லும்? அல்லாஹும்ம பிஸ்மிகா மூத்து, யா அல்லாஹ் உன்னுடைய பேரை கொண்டு நான் மௌத்தாகிறேன் சொல்றது. மௌத்துடைய சிந்தனையில படுங்க. அதனால இது மௌத்து, உண்மையாகவே மௌத்தா பேத்துண்டா. படுத்தவர் எடுங்கவில்லை. சுபோக்கு மரண அறிவித்தல் யாரு? படுத்தால். எப்படி படுத்தார்? பிஸ்மிக்கு அமுத்துன்னு சொன்னால் அமுத்து கபூல் ஆயிடுச்சு. நாங்கள் சொல்லி சொல்லி இருக்கிறோம், இன்றைய நாளைக்கு அது மௌத்தாக ஆகும்னு தெரியாது. அதனால இன்றைய நாள் மௌத்தினில் ஆகுமோ, அதனால 100 இஸ்திக்பாரை செஞ்சுட்டு படுப்போமே. இல்லை கொஞ்சம் கூட, அப்புறம் 500 செய்யுங்களேன். உங்களுக்கு தான் தெரியும் தானே, உங்களோட வாழ்க்கையில திறம் என்ன, சுத்தம் என்ன தெரியும் தானே. 100 போதுமா, 50 வேணுமா, 1000 தேருமா? லேசான ஊத்தனம் இப்படி கசக்கிட்டு சுத்தமாயிரும். சிலது எல்லாம் தேய்ச்சணும், இல்லை சும்மா தேய்ச்சி போவாது, சோக்காலம் போட்டு தேய்க்கணும். சிலது சேஃபெக்சல் போட்டு ஊற போட்டு தேய்க்கணும். அது மாதிரிதான் 100 இஸ்திக்பார் போதுமா? சும்மா லேசான பாவமா, கொஞ்சம் கடினமான பாவமா? பாவமே பாவமா? விடிஞ்சிருந்து இருவரையும் பாவத்திலே மூளை கிடந்து வந்தேனா, அப்ப எத்தனை 1000 இஸ்திக்பார் செய்யணும்? அதனால ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், காலையிலிருந்து வியாபாரம் ஆரம்பிச்சு மாலையாகுது, நெல்லமல்களோட முடித்தான், இஸ்திக்பார் முடிக்கிறான், தப்பின நாள். அல்லது அவன் வியாபாரத்தை நஃப்ஸை போட்டான், நாசமா போன நாள் இன்றைய நாள், நரகத்தின் முடிவுடைய நாள். அவன் காலையில் என்ன செஞ்சான்? ஹராத்தையே பார்த்து கொண்டிருந்தான். அது ஹராம் என்ற உணர்வே இல்லை. ஹராத்தையே கேட்டுக் கொண்டிருந்தான். ஹராம் என்ற சிந்தனையே கிடையாது. பேச்சில பொய்யும் உண்மையும் கலந்து வந்ததே, அதை பொருட்படுத்தவே இல்லை. இல்லாத பொல்லாத எல்லாத்தையுமே பேசி முடிக்கிட்டார். இது மறுமையில விசாரிக்கப்படும் எண்ணமே கிடையாது. இந்த சொத்து ஹலாலா, சுத்த ஹலாலா, எடுக்கலாமா, மற்றவருடைய பங்கு கலந்திருக்கா, யோசனை காசி வந்தா சரி. இந்த சாமான வித்த முறை சரியா? என்ன சொல்லி வித்தீங்க? அது நம்பிக்கை நாணயமா? பொய் கலந்திருச்சா, ஏமாற்றம் கலந்திருச்சா, எப்படி விற்கப்பட்டது, எப்படியே சாமான் போனா சரி. இது முடிவு என்ன? நாசமா போன நாள் இன்றைய நாள், நரகத்துடைய நாள்.
எனவே சொல்லே இப்படி ஒவ்வொரு நாளும் மனுஷனுடைய அந்த ஆத்ம வியாபாரத்துடைய முடிவு மூத்திக்காக மூபிக்காக தப்புன நாள் அல்லது தவறி நகரத்தில் விழுந்த நாள் என்று பதிவு செய்யப்பட்டே வருகிறது. இறுதியாக கடைசி நாளிற்கு மரணிக்கிற நாள் கணக்கு பார்க்கப்படும். வியாபாரிகள் நாளாந்த கணக்கேடு நாளேடு எழுதி வருஷம் முடிவில் கணக்கு பார்க்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் லாபம் நஷ்டம் வந்து கடைசி வருஷம் முடிவில் அதிகமாக ஏப்ரல் மாசத்தில் அலைஹிஸ்ஸலாக ஜகாத் கொடுக்கிற அந்த நோம்பு மாசம் அந்த மாசத்தில் கணக்கு பார்க்கிறார்கள். 360 நாளுடைய முடிவு என்ன, லாப நஷ்டம். சில 15,000 நாட்கள் 25,000 நாட்கள் 50,000 நாட்கள் வாழ்ந்திருக்குது. ஒவ்வொரு நாளும் இந்த முடிவுல கழிஞ்சு கழிஞ்சு நாசமா போன நாள் எத்தனை, தப்புன நாள் எத்தனை, சக்ராத்துல முடிவு செய்து கடைசி முடிவு செய்யப்படும். இவருடைய இன்றைய மௌத்து நாசமா போன மௌத்து. இவருடைய மௌத்து இன்றைக்கு துரதிஷ்டியுடைய மௌத்து, மூதேவியுடைய மௌத்து முடிவு செய்யப்படும். ஏன் கணக்கு பார்த்தா அப்படிதான் வந்திருக்கு. மிகைத்து விட்டது பாவங்கள். இடைக்குதான் அப்படி இப்படி நன்மை செஞ்சீங்க, ஆனா பாவங்கள் மிகைத்து விட்டது. அதனால இன்றைய நாள் மூதேவித்தனத்தின் நாள் என்று முடிவு செய்யப்படும். அல்லது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெற்ற மக்களுக்கு இது பாக்கியசாலியுடைய நாள். தவறுகள் நடந்தது, அல்லாஹ் மன்னிச்சிட்டான், தௌபாவிலேயே ஒவ்வொரு நாளையும் கழிச்சார். அதனால் இன்றைய நாள் வெற்றி நாள் என்றே ஆகும். இதுதான் அல்லாஹ் தஆலா சொல்றான், வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின். மொத்தமாக நாங்க மௌத்தாவ கிட்டாவா, எப்ப மௌத்தா கிட்டாவா, ஒன்றுக்கு ஏழாமலுக்கு நோயாளியாகி படுத்த படுக்கையில 90 வயசு அடைஞ்ச பிறகு இனி மௌத்தார நெல்லமென்று அவரே யோசிக்கிறார். அப்பயா மௌத்தம் யோசிக்கிறது, அவரே யோசிக்கிறார் இனி வாழ்றதை விட மௌத்தான நெல்லம் என்று. குடும்பமே யோசிக்கிறாங்க, இன்றைக்கும் நாளைக்கே தெரியாது என்று. ஏன் மௌத்தா போனா நெல்லமே எல்லாரும் யோசிக்கிறாங்க, அன்றைக்கும் மௌத்த யோசிக்கிறது இல்லை சகோதரர்களே. அல்ல சொன்ன ஒவ்வொரு நாளைக்கு நீங்க யோசிங்க, நாளைக்கு மௌத்து, நாளைக்கு மறுமை என்ன அமைச்சிக்கிறோம். அதுக்கு இன்றைய நாளை நீங்கள் மறுமையுடைய சிந்தனையோடு நீங்க நடத்தி கொள்ளுங்க. உங்களுடைய இறுதி நாள் வெற்றியின் நாள் ஆகும். எனவே அந்த சிந்தனை நாம் இன்றையுடைய நிரந்தரமான மனசில பதிய நாளாக, மறுமை என்பதை நிரந்தரமான வாழ்க்கை, அதுக்குத்தான் ஒவ்வொரு நாளும் நாங்கள் தயாரிப்பு அனுப்பி கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் எங்களோட வாழ்க்கையை நாங்கள் கணக்கு பார்த்து மௌத்துடைய நாள் வெற்றியுடைய நாள் ஆகுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் படிப்பினை பெற வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா அப்படியான வெற்றியடைஞ்ச நாளாக மரணத்தின் இறுதி நாள் ஆகக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருவானாக. யாருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, ஈமானுடைய உறுதிப்பாட்டை தந்தருவாயாக. கழிக்கின்ற ஒவ்வொரு நாளையும் யா அல்லாஹ் பாவ சுமைகள் இல்லாமல் நன்மைகளால் நிறைந்த நாட்களாகி தருவாயாக. ஒவ்வொரு நடக்கின்ற தவறுகளுக்கு தௌபா செய்யக்கூடிய நாளாக, ஒவ்வொரு நாளும் முடிவை தௌபாவுடைய நாளாக நேரமாக ஆக்கி தந்தல்வாயாக. எங்களுடைய இறுதி சக்ராத்துடைய நேரத்தை சந்தோஷமான நாளாக, மலக்கள் மூலமாக நன்மாராயம் சொல்லப்படக்கூடிய நாளாக ஆக்கி தந்தல்வாயாக. உலகத்தின் ஏமாற்றத்திலிருந்து எங்கள் அனைவரையும் அல்லாஹ் விடுதலையாக்கி வைப்பாயாக. முழு மனித சமுதாயத்துக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தை நேர்வழியை கொடுத்து விடுவாயாக. முஸ்லிம் சமுதாயத்துக்கும் யா அல்லாஹ் ஹிதாயத்தையும் நுஸ்ரத்தையும் கொடுத்து விடுவாயாக. குறிப்பாக காசாவுடைய மண்ணிலே பரவலிப்படுகின்ற படுகொலை செய்யப்படுகின்ற அந்த பலஸ்தீன மக்கள் மீது யா அல்லாஹ் இரக்கம் காட்டுவாயாக. அவங்க நடக்கின்ற அநியாயங்களுக்கு யா அல்லாஹ் நீ பதில் கொடுத்துருவாயாக. உடைய மறைமுகமான உன்னுடைய பிடியை கொண்டு ஆட்கூட்டத்தை, சமுத் கூட்டத்தை, ஃபிரௌனை, நம்ரூதை, காரூனை எப்படி நீ பிடித்து அடியோடு இல்லாமாக்கினாயோ, இந்த அநியாயக்காரர்களையும் யா அல்லாஹ் இந்த பூமியிலிருந்து அடியோடு அழிக்கு துளைத்து உண்மையை, ஹக்கை பரிசுத்த பூமியிலே யா அல்லாஹ் நீ வெளிப்படுத்தி விடுவாயாக. எங்கள் அனைவரை யா அல்லாஹ் கபூல் செய்வாயாக. வாஹிதா வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ்.